வெல்கம் ஆல். ராகி உப்பு ரொட்டி பண்ணலாமா? இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து அதையும் அந்த பவுலில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அண்டு கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை கையிலேயே வச்சு தட்டிக்கலாம். தட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக தட்டுங்க, அப்போ தான் பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வரும். அவ்வளோதாங்க, தட்டி எடுத்து வச்சிட்டோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அதுக்கு பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற பீசஸை எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான். ஸோ தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது. ராகி ஒரே மாதிரி கூழாவோ களியாவோ சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே, இதுக்கு ஒரு லைக்ஸும் போடலாம். அதே தாங்க, அடுப்புக்கிட்ட நிற்கும் போது கடுப்பு இல்லாமல் பொறுப்போடையும் பாசத்தோடையும் செஞ்சு கொடுத்தா எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் அல்டிமேட் தான். Until I meet you again, tata bye bye from Aishu. Stay tuned for the next video. Bye bye. Take care.